Hello friends, welcome back to Sanju. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி hot and spicy masala tea with homemade masala tea powder. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. மசாலா டீ பவுடர் செய்யறதுக்கு ஒரு கப் ட்ரை ஜிஞ்சர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஸ்டிக் பட்டை, 1 பிஞ்ச் ஜாதிக்காய். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஜிஞ்சரை மட்டும் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கணும், ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். இல்லைனா இந்த ஸ்பைசஸ் ஒழுங்காக அரைப்படாது. இப்போ ஜிஞ்சர் அரைஞ்சாச்சு. இப்போது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். மசாலா டீ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சு டீ எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இப்போது நாம் செஞ்ச மசாலா டீ பவுடர் யூஸ் பண்ணி எப்படி மசாலா டீ செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். மசாலா டீ பவுடர், சுகர், 1 கிளாஸ் மில்க்கு, 1 கிளாஸ் வாட்டர். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் டீ பவுடர் சேர்த்தணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் டீ பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். டீ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 கிளாஸ் பால் சேர்த்திக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்திக்கிறேன். 2 கப் டீக்கு 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம் போதும். இப்போது இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். டீ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இது நான் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸோட இந்த டீயை குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் Sanju சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.